ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது? ஸோ நல்லா இருக்கா நல்லா இருக்கிறது கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை தருவிட்டு இருக்குங்க. ஸோ கூடவே வந்து பண்ணாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ கொஞ்சம் பண்ணிங்கனாக்கா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இப்போ நாம் இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்டாக சீட்டாகவும் நாம் பார்த்துடலாமா? ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய அப்ரிஷியேட்டட் லிங்க் வந்து பண்ணாக்க இந்த வீடியோவில் பாதிக்குள்ளே வந்து பண்ணாக்க அந்த கியூஆரை வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருப்பேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பண்ணாக்க உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லிங்க் உங்களுக்கு எப்படி இன்க்ளூட் பண்ண தெரியலனாக்கா நான் இதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க ஒரு 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பண்ணாக்க நான் டீட்டெயில் வந்து பண்ணாக்க சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அந்த ப்ரீஷீட் வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன எடிட்டிங் தான். ஓகே, ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் எப்படி உங்கள் ஒயிட் மோஷன் இன்புட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் இங்கே கீழே டெஸ்ட் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான் அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே காலில் லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டவுன்லோட் ஷோ ஆகும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஃபாண்ட் எந்த ஃபைல் வச்சுருக்கோ அந்த ஃபைலை கிட்ட நான் போய்க்கிறேன். ஜஸ்ட் இது ஒரே ஃபாண்ட்டு தான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபில்லிங்கும் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒயிட் மோஷனில் வந்து பண்ணாக்க அது இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஒயிட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணதையும் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோங்கனாக்கா நம்ம எடிட் பண்ணுற பிக் எல்லாத்தையுமே வந்து பண்ணக்கு ஒரே செஷன் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபோர்ஸ்ட் ஃபெலோ ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே கலர்ஸ் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே கிரியேட் ஃப்ரம் ஸ்பேஞ்ச் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சூப் பண்ணினாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபோரிஸ்ட் வேலை கனெக்ட் வரும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கா அது கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு நம்ம இன்க்ளூட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க பிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலரில் வந்து பண்ணாக்க லேட்ஸ் இருக்கும். இதில் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ட் பண்ணுறது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டார்டிங்னே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் வீல கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள். அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ரெஸ் இருக்கா அது கிளிக் பண்ணல போதும் கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் இந்த பிக் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்து இருக்கிற அந்த க்ரீன் கலர் எல்லாத்துலேயுமே நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க எல்லாத்துலேயும் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு அப்படியே வந்து எனக்கு இது வந்து பண்ணாக்க பாதிலே கட் ஆகும். இது எப்படி ஃபிக்ஸ்ன்னு பார்த்துலாமா? அது கரெக்டாக நெக்ஸ்ட் மாதிரி கிட்ட போய்க்குங்க. கரெக்டாக 4.09 செகண்ட்கிட்ட அங்கே போயிட்டு ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது எரர் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் புல்லு பார்த்து ஆட் ஆச்சா? நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு எப்படி ஆகும் இது எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துலாமா? ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போய்க்குங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த பிக்கிங் நேரம் செய்யலாம் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேக்கும் கீழே நீங்கள் கொண்டு வாங்க கரெக்டாக அந்த லிஸ்ட்டுக்கு கீழே வர மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெலிசிஃபைட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்டஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டேன் கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் வீடியோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அந்த மூவ் ஃபிட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா? அதுக்கு அப்படியே மேலே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கேமரா லேயர் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள்.
நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுடைய டெஸ்ட் வந்து பண்ணக்கு இந்த மாதிரி இமேஜுக்கு மேலே ஷோ ஆச்சுனாக்கா உங்கள் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிலோமீட்டர் சொல்லி போய்ட்டு உங்கள் பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்க சாரி டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிக்கை மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த டெஸ்ட்டு கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கிலோமீட்டர் போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். கலரும் அதே மாதிரி தான். அப்படின்னு பேக் போனீங்கன்னாக்கா இந்த இடத்துல கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே சேமத்தில் அடுத்த டெஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி சூப்பரான வீடியோ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் எங்கள் டேட்டா நீங்கள் சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ்.